முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த மகளிர் திட்டத்தின் மூலமா பல கோடிகள் எவ்வளவோ லாஸ் போயிட்டு இருக்குது. இதையும் அரசாங்கத்துல நீங்க கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு போல ஏழை பாளையங்களுக்கெல்லாம் ஒரு உதவியா இருக்கணும். நாங்க உழைச்ச காசு எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். நாங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுல இருந்து எங்களை காப்பாத்துங்கண்ணா. நாங்க வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம் கீழ் அரசம்பட்டு கிராமம். இவங்க நாகநதி கிராமம். நாங்க 2 பேரும் மகளிர் திட்டத்துல கடந்த 8 வருஷமா வேலை செஞ்சிருக்கோம். எங்களோட சம்பளங்கள் பிடிக்கப்பட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அராஜகம் நடந்துச்சு. நாங்க கடந்த 18-20 வருஷமா நாங்க மகளிர் குழுவுல இருந்தோம். ட்ரஸ்ட் மூலமா நடந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிச்சு. இப்ப இந்த மகளிர் திட்டத்தின் மூலமா எங்களை மகளிர் குழு அப்படின்ற மாதிரியே முதியோர் குழு, மாற்றுத்திறனாளி குழு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால ஆர்எஃப்னு சொல்லக்கூடிய ஆதார நிதின்னு சொல்லி அவங்களுக்கு ஒதுக்குவாங்க. இதனால நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனா அதுக்கு வேண்டிய எந்த ஒரு தொகையும் எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. எங்களுக்கு டேட்டாஸ் எடுத்த அந்த காசு கொடுக்கவே இல்லை. சம்பளத்தை கேட்க போனோம். அப்ப வட்டார அளவுல இருக்கக்கூடிய அந்த என்னமா பேரு கலைச்செல்வி பிஎம்னு சொல்ற பிளாக் மேனேஜர் இந்திரா பெருமாள் அப்படின்றவங்க எங்களை ரொம்ப தகாத இதுல நடத்திட்டாங்க. அதோட கிராம பஞ்சாயத்துல PLF கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு வர வேண்டிய செக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்க. எங்களை போலயே கையெழுத்து போட்டாங்க. எங்களை போலயே காசு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எங்களுக்கு கொடுத்த மாதிரி கணக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது எங்களுக்கு. நாங்க போய் கேட்கும் போது எங்களுக்கு கேவலமா அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. உங்களுடைய பணிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நீங்க செய்யற பணிக்கு என்ன பேரு? CRPPNC. நீங்க எத்தனை குழுக்களை உருவாக்கி இருக்கீங்க? 24 குழுக்கள் உருவாக்கி. இல்ல ஒரு வருடத்துக்கு இத்தனை குழுக்கள்னு 24 குழு. மொத்தமா கிராமத்துக்கு ஒரு மொத்தமா PLFல 24 குழு சார். நாங்க தனிப்பட்ட இதுல இந்த வேலையில செஞ்சு நாங்க ஏற்படுத்தி கொடுத்தது மொத்தம் 10 குழு சார். அதுல மாற்றுத்திறனாளி 2 குழு, முதியோர் குழு 2 குழு, இப்படி 2 குழுவா பிரிச்சோம். அதுல 15,000 RF அவங்களுக்கு ஒதுக்கவே இல்லை சார். இப்ப நீங்க இந்த பணிக்கு எந்த அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? டெஸ்ட் மூலமா எங்களுக்கு இன்டர்வியூ வச்சுதான் சார் எடுத்தாங்க. உங்களுக்கான சம்பள தொகை இது, உதவி தொகை இதுன்ற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்களா சார்? எங்களோட சம்பளமே வெறும் மினிமம் 4,000 தான் சார். அந்த 4,000 கூட பிடிச்சிட்டாங்க சார். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. அந்த ஒரே ஒரு செக் கொடுத்துட்டு உங்களுக்கு அவ்வளவுதான், உங்களுக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இழிவா பேசுவாங்க சார். யார் அப்படி பேசுறது? அந்த கலைச்செல்வின்னு சொல்லிட்டு பிளாக்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க? அவங்க பேர் என்னப்பா? கலைச்செல்வி இல்லம்மா. அவங்க இல்ல இப்ப இந்த பிரச்சனையை நீங்க அவங்களுக்கு மேலதிகாரிகிட்ட கொண்டு போய் சொன்னீங்க? சொல்லிட்டோம் சார். என்ன பதில்? அதுக்கு 5 வருஷம் சார் எல்லாமே பெட்டிஷனா கொடுத்தோம். பெட்டிஷனா கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணவே இல்லை சார். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு மனு கொடுத்தோம். மனு கொடுத்து லெட்டர் வந்துச்சு. லெட்டர் எல்லாரும் ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசினாங்க. எந்த ஒரு பதிலும் இல்லை. எங்களுக்கு கால் பண்ணி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னது என்ன சொன்னதுன்னா இல்ல, அது உங்களோட ஊதியமே 4,000 ரூபாய் தான். அந்த 4,000 ரூபாய் நிறுத்தி வைப்பதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன எங்க குடுக்குறாங்கன்னு கேட்டா நீ அதெல்லாம் கேட்க கூடாது. நாங்க சொல்றத செஞ்சா செய், இல்லைன்னா வெளியே போ. ஒரு பஞ்சாயத்து 15,000 ஒதுக்கப்பட்டாங்க. அந்த ஒரு குழு கூட 15,000 சேரவே இல்லை. அதை கேட்டா நீங்க அவங்களுக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ற வேலையை மட்டும் செய், பைசாலாம் கேட்காதனால எங்களுக்கு என்ன அதனால பலனே நாங்க வரணும், வெளியே வந்துடும் சொல்லிட்டு நாங்க இப்ப நீங்க இந்த உருவாக்கின குழுக்களுக்கு மத்திய மாநில அரசுல இருந்து நிதி வரும் இல்லையா? அந்த நிதி அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா முழுமையா? இன்னும் வரைக்கும் வரல சார். அவங்க அப்பப்ப நானும் போய் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி செக் பண்ணிட்டு வருவோம் சார். அவங்க ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பா நீங்க போட்டுனே இருங்க, நான் கேட்கிறேன் அப்படி சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அந்த பஞ்சாயத்து கூட்டமைப்புல வர்ற அமௌண்ட் எதுவுமே காட்டுறது கிடையாது.